வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ஆப்ஷன் மார்க்கெட்டில் பல பொசிஷன் இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்தில் எடுத்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோம். அந்த பொசிஷன்லாம் எப்படி இப்போதைக்கு இருக்குது அப்படின்ற நிலவரத்தை அப்டேட் பண்ணலாம். இப்போ புதுசாக பார்க்குற எல்லோரும் நீங்கள் எங்கள் வீடியோ பிளேலிஸ்ட் யூடியூப் சேனல் போய் பார்த்துட்டு ஏன்னா நிறைய பொசிஷன் எடுத்துருக்குறோம். இதில் பிரச்சனைக்குள்ள 2 பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 22 கால் ஆப்ஷன் செல் பண்ணது. இது ரெண்டும் நேக்டு செல் பண்ணோம். இது ஒரு எஜுகேஷ்னல் சீரீஸ், நாங்கள் மறுபடியும் சொல்லிக்கிறோம். என்னென்ன மாதிரிலாம் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன தவறு செய்யக்கூடாது அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக தொடர்ந்து வீடியோ ப்ரெசன்டேஷன் போட்டு வரோம். 2 நேக்ட் செல் எடுத்தது மட்டும் ப்ராப்ளமில் இருக்குது. ஸோ இப்போ என்ன மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் முழுவதுமே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நடுவில் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தான் தெரியுது. குறைந்தபட்சம் 5200 வரைக்கும் மேலே போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். தொடர்ந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா. இப்போதைக்கு ப்ராஃபிட் லாஸ்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்த்தோன்னா இன்றைக்கி இப்போ இருக்க நிலமையில் 259 பாயிண்ட் நமக்கு நஷ்டத்தில் இருக்கும். ஏன்னா நிறைய இப்போ 2 செல் பொசிஷனுக்காக நம்ம 2 புட்டுக்கு செல் பண்ணியிருக்கிறோம், ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கிறோம், இன்னொரு புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கிறோம், இன்னொரு கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே பண்ணி நெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 செல் பொசிஷனுக்காக நம்ம கிட்டத்தட்ட 5-6 லாட் ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். அப்படி இருந்தும் லாஸில் வருது அப்படின்னா அது காரணம் டீப் இந்த மணி ஆப்ஷனாக இது போயிடுச்சு. இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்னும் பெரிய பிரச்சனையில் மாட்டிப்போம். அதனால் ஏதாவது ஒரு பாதுகாப்பு திட்டத்தை நம்ம செயல்படுத்தியே ஆகணும். 5130க்கு மேலே மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த முதல்ல இருக்கிற ஜூன் 18 எடுத்திருக்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே அதை வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. ஓரளவு இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரலாம். பட் இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பலை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்படி செஞ்சால் லாபம் நமக்கு சரியாயிருமா, நஷ்டம் குறைந்துருமானா இல்லை. 5100 அப்படின்றது 90 பக்கமாக கிடைக்கும். இந்த 90 பக்கமாக இந்த புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். எப்போ 5130 மேலே ப்ரைஸ் போயிடுச்சுன்னா இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம பண்ணணுன்னா மார்க்கெட் ஓரளவு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா நம்மளை பாதுகாக்க முடியும் மற்றும் நம்ம லாஸ் அதிகரிக்காது. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 7-8 நாள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, வணக்கம்.